வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி பார்த்தோம். 6 மாதத்துக்கு தேவையான அமௌண்ட்டை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டு அல்லது லோ டியூரேஷன் ஃபண்டில் சேஃபாக வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஹார்ட் சர்ஜரிக்கு 4லேருந்து 8 லட்ச ரூபா ஆகும், எமர்ஜென்சி ஃபண்டு மட்டும் போதுமான்ற கேள்வி தான் அது. அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஆனால் அதுக்கு முன்னாடி 2024 நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அவருக்கு 42 வயசு, பிரைவேட் கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தார். மந்த்லி சேலரி 55,000 ருபீஸ். கம்பெனியில் குரூப் இன்சூரன்ஸ் 2 லட்ச ரூபா கவர் இருந்துச்சு. எஸ்ஐபி 5,000 ருபீஸ் பர் மந்த் 4 வருஷம் பண்ணிட்டு இருந்தார். எமர்ஜென்சி ஃபண்டு 50,000 ரூபா மட்டும் வச்சிருந்தார். பேப்பரில் பார்த்தா இந்த பர்சன் ஃபைனான்ஷியலாக ஓகேவா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இல்லையா? நவம்பர் 2024 திடீர்னு செஸ்ட் பெயின் வந்தது. ஹாஸ்பிட்டல் போனார். டாக்டர் செட் ஹார்ட் பைபாஸ் பண்ணணும்னு. டோட்டல் ஹாஸ்பிட்டல் பில் 7 லட்சம் ரூபா. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? கம்பெனி இன்சூரன்ஸ் 2 லட்சம் மட்டும் கவர் பண்ணிச்சு. எமர்ஜென்சி ஃபண்ட் 50,000 ரூபா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பேலன்ஸ் 4.5 லட்சம் ரூபா பணம் தேவைப்பட்டது. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, 4 வருஷமா எஸ்ஐபியில் போட்டிருந்த அமௌண்ட்டு, அதில் இருந்த அமௌண்ட்டு 2.5 லட்ச ரூபாயை டோட்டலாக ரெடீம் பண்ணிட்டாரு. பேலன்ஸுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கடன் வாங்கினார். எமர்ஜென்சி ஃபண்டு இருந்தது, எஸ்ஐபி இருந்தது, கம்பெனியில் இன்சூரன்ஸும் இருந்தது. ஆனால் அவரோட ஃபைனான்ஷியல் லைஃப் கம்ப்ளீட்டாக டீரெயில் ஆச்சு. ஏன் தெரியுமா? ஒரு ப்ராப்பர் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் போனதுனால. இந்த ஒரு மிஸ்டேக்னால 4 வருஷம் காம்பவுண்டிங்கும் வேனிஷ்டு, ஃபேமிலி கடன் வாங்கின ஸ்ட்ரெஸ் வேற. இது அந்த கிளைண்ட்ஸோட ஸ்டோரி மட்டும் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களை சுற்றி யாருக்காவது இருக்கலாம். மேபி உங்களுக்கும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம். இதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப்ஷனல் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். இட் இஸ் எ நெசசிட்டின்னு சொல்கிறோம் நாங்கள். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஹானஸ்டாக யோசிங்க. உங்களுக்கு கார் இருக்கா? இருந்தாக்கா கார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? இல்லைன்னா டிராஃபிக் போலீஸ் ஃபைன் போடுவாங்கன்றதுனாலயே எடுத்திருப்பீங்க. சரி, அந்த கார் இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கிறோம்? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அதாவது தேர்ட் பார்ட்டியில் யாருக்காவது ஒருத்தருக்கு வெஹிக்கிளோட டேமேஜ் ஆச்சுன்னா, அல்லது வேற ஒரு நபருக்கு நம்ம கார்னால ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா நம்ம பாக்கெட்லேருந்து பணம் போகாமல் இருக்கணுன்றதுக்காக கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் உங்கள் உடம்புக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஏன்னா அது கம்பல்சரின்னு தெரியும். ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கம்பல்சரி இல்லை, அதனால் எடுக்கலை இல்லையா? ஆனால் நமக்கு நாமே ஒரு கம்பல்ஷன் வச்சுக்கணுன்றது தான் நாங்கள் வழக்கமாக எங்கள் கிளைண்ட்ஸுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதோட ஃபைனான்ஷியல் இம்பேக்ட்லேருந்து வெளிவரத்துக்கு பல வருஷங்கள் ஆகும். அதனால் கார் இன்சூரன்ஸ் எடுக்கிற அதே இம்பார்ட்டண்ட்டை உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் கிட்ஸுக்கு, உங்களுக்காகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சொல்கிறேன். சிலர் கேட்குறாங்க, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, எனக்கு எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்னு கேட்குறாங்க. இந்த திங்கிங்கில் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. கேளுங்க. ஹெல்த் இஷ்யூஸ்னால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுமா என்ன? ரோடு ஆக்சிடெண்ட்டை யாராவது எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியுமா? நம்ம சிட்டியில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாக்கா அந்த பர்சன் ஹெல்த்தியாக தான் இருந்தார். ஆனால் அந்த ஒரு ஆக்சிடென்ட்னாலேயே சர்ஜரிக்கு 2லேருந்து 3 லட்ச ரூபா ஆக வாய்ப்பு இருக்குது. ஐசியூ சார்ஜஸ் 10,000லேருந்து 20,000 ரூபா பர் டேக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் ஃபாலோஅப்பு இதெல்லாமும் செப்பரேட்டாகவும் இருக்கும். யாரும் நினைக்கல, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸு ஒன்லி சிக் பீப்புளுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சிடென்ட்டுக்கும், எமர்ஜென்சிக்கும், ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும், ஐசியூக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணும். உங்களுக்கு சுகர் இல்லைனாலும், பிபி இல்லைனாலும், நீங்கள் ஜிம் போகிறவராகவே இருந்தாலும் ரோட்டில் போகிற ஆக்சிடென்ட்டு உங்களுக்கும் வரலாம். இதை நான் நெகட்டிவாக பேசுறதா நீங்கள் நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸும் சேஃபாக இருக்கும். உங்கள் எஸ்ஐபியும் தொடரும், உங்கள் ஃபேமிலியும் செக்யூராக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒரே ஒரு ஆக்சிடென்ட்டு வருஷக்கணக்காக நீங்கள் பில்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை ஒரே நாளில் காணாமல் போக்கும். ரிமெம்பர், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்லி சிக் பீப்புளுக்கு இல்லை, ஸ்மார்ட் பீப்புளுக்காக தான். பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கே, எனக்கு தனியாக பாலிசி எதுக்குன்னு கேட்குறாங்க. அந்த திங்கிங்கும் டேஞ்சரஸ். ஏன்னு சொல்கிறேன். 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு. ரீசன் 1, ஜாப் போனாலும் அல்லது ஜாப்பை ஸ்விட்ச் பண்ணாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் குடும்பத்துக்கு இல்லாமல் போகும். லே ஆஃப், ரெசிக்னேஷன் ஆர் ரிட்டைர்மெண்ட் இதனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும்.
ஒருவேளை நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்துல உங்களுக்கு சுகர் பிபி ஏதாவது இருந்ததுன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் வேற அப்ளை ஆகும், வெயிட்டிங் பீரியடும் அப்ளை ஆகும், சில கேசஸ்ல ரிஜெக்ஷன்ஸ் கூட வரும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும் போது இன்சூரன்ஸ் கவர் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ரீசன் 2, இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட் ரொம்ப குறைவா எடுக்கிறது. சில கம்பெனிஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா 2லேருந்து 3 லட்சம் மட்டும் கவரேஜ் எடுக்கிறாங்க அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு. 90% ஆஃப் பீப்புள் பார்த்தோம்னா ப்ராப்பராக ஹெல்த் செக்அப்னு ஒன்று பண்ணிக்கிறதே இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 71% ஆஃப் பீப்புள் அவங்க பர்சனல் பாக்கெட்லேருந்து தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்னைக்கு ரியாலிட்டி பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் சர்ஜரியே 1லேருந்து 5 லட்ச ரூபா ஆகுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா 5லேருந்து 20 லட்ச ரூபா ஆகுது. கார்டியாக் சர்ஜரி 4லேருந்து 8 லட்ச ரூபா ஆகுது. கம்பெனி கவரேஜ் மட்டும் போருமான்னு யோசிங்க. ரீசன் 3, சில கம்பெனிஸ் ஒன்லி எம்ப்ளாயி மட்டும் கவர் பண்ணுவாங்க. ஸ்பௌஸ், சில்ட்ரன்ஸ், பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் கவர் இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆச்சுனாக்கா கம்பெனி பாலிசி எந்த சூழ்நிலையும் கவர் பண்ணுமான்றத செக் பண்ணிக்கங்க. ஸோ கம்பெனி இன்சூரன்ஸ் பேக்கப் மட்டும்தான், பிரைமரி கவர் உங்க பர்சனல் பாலிசியாக தான் இருக்கணும். இப்போ ஒரு ஷாக்கிங் நம்பர் சொல்றேன். இந்தியாவில் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஃப்ளேஷன் 6%, ஆனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14% பர் இயர். நீங்கள் ஜென்ரல் இன்ஃப்ளேஷன் மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கால்குலேஷன் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஒரு சர்ஜரிக்கு 5 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போம். 10 வருஷம் கழிச்சு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14% அடிப்படையில் அதே சர்ஜரிக்கு கிட்டத்தட்ட 18லேருந்து 19 லட்ச ரூபா ஆகும். இன்னைக்கு 5 லட்ச ரூபா கவர் எடுத்தீங்கன்னா 10 வருஷத்துல அந்த கவர் பிராக்டிகலி ஒர்த்லெஸ். ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணலனாக்கா பின்னாடி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனாக்கா உங்கள் குழந்தைங்க அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு அன்இமேஜினபிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப பேர்டனாகவும் இருக்கும். இதே நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிங்க. பிஸ்னஸில் நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் பர்சனல் இன்சூரன்ஸில் ரிஸ்க் எடுக்கலாமான்றதை யோசிங்க. அட்லீஸ்ட் எம்ப்ளாயீஸுக்காக கம்பெனியில் பேசிக் அமௌண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனாக்கா பிஸ்னஸில் இருக்கிற பணத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் போகலாம், அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த அசட்ஸ் ஏதாவது விற்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். எம்ப்ளாயியாக இருந்தாலும் அல்லது பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் அடிக்குவேட் கவர் கண்டிப்பாக வேணும். அடிக்குவேட் கவர் இல்லைன்னாக்கா உங்கள் கவர் ஜஸ்ட் பேப்பரில் தான் இருக்கும், ரியாலிட்டியில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கவர் இருந்தால் சரியாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக 2 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ரைட் நவ் ஈஸியாக கால்குலேட் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிட்டியை பாருங்கள். அதாவது மெட்ரோ சிட்டியா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர், மும்பையா, அல்லது டைப் 2 சிட்டி மாதிரி சேலம், கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி மாதிரி. மெட்ரோ சிட்டியில் ஹாஸ்பிட்டல் காஸ்ட்டு 30லேருந்து 40% ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் சிட்டியில் இருக்கிற டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுன்னு பார்த்து அந்த பேசிஸில் இன்சூரன்ஸை திங்க் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 மினிமம் கவர். இண்டிவிஜுவல் டயர் 2 சிட்டியில் இருந்தீங்கன்னா மினிமம் 10 லட்ச ரூபா வேணும். இண்டிவிஜுவல் மெட்ரோ சிட்டியாக இருந்தீங்கன்னா மினிமம் 15 லட்ச ரூபா வேணும். இதே ஃபேமிலி 3 to 4 மெம்பர்ஸ் டயர் 2 சிட்டியாக இருந்தாக்கா மினிமம் 15லேருந்து 20 லட்ச ரூபா வேணும். இதே ஃபேமிலி 3 to 4 மெம்பர்ஸ் மெட்ரோ சிட்டியாக இருந்தாக்கா மினிமம் 25 லட்ச ரூபா இருந்தால் நல்லது. இதை பார்த்தா இது ரொம்ப ஜாஸ்தின்னு உங்களுக்கு தோணுதா? ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14%ன்றதுனால இந்த கவர் 10 வருஷத்தில் இன்சஃபிஷியண்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா 45 வயசில் பாலிசி எடுக்கும்போது பிபி, டயபெட்டிஸ் ஏதாவது இருந்தாக்கா வெயிட்டிங் பீரியடும் அப்ளை ஆகும், லோடிங் சார்ஜஸ் அப்ளை ஆகும், சில கிளைம்ஸ் இஷ்யூஸும் வர வாய்ப்பு இருக்குது. சில பேர் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், பிபி ஆர் தைராய்டு ஆர் ஏதாவது ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் சொல்லாமல் பாலிசி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடுக்கு முன்னாடியே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஒரு கிளைமுக்கு ₹1 கூட உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்ன பிரச்சனை இருக்குன்றத தெளிவாக சொல்லிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருந்ததுன்னா ஃப்யூச்சரில் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ப்ளீஸ் ரிமெம்பர், இன்சூரன்ஸ் இஸ் கிவன் டு யூ ஆன் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். அதாவது நீங்கள் சொல்கிறதின் அடிப்படையில் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருந்தாக்கா பின்னாடி நமக்கு கிளைம் வராமல் போக வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் பாலிசியை கவனித்து எடுங்க. உலகத்திலேயே உங்களுக்கு தேவையில்லாத போது வாங்க வேண்டிய ஒரே ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் மட்டும்தான். ஏன்னா தேவைப்படும் போது அதை நம்மளால் வாங்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. பாலிசி எடுக்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மஸ்ட் செக்ன்றது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
நம்பர் 1 நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட், அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் ஆகுதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எமர்ஜென்சியும் போது கேஷ் அரேஞ்ச் பண்ணுற நேரம் வேஸ்ட் ஆகாத மாதிரி கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 2 கோபேமெண்ட் கிளாஸ். சில பாலிசிஸில் பில்லில் 10% நீங்கள் கோபே பண்ண வேண்டியிருக்கும். 5 லட்ச ரூபா பில்லில் 1 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இதனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கோபேமெண்ட் இல்லாத பாலிசியை சூஸ் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3 ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர். ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் இல்லைங்க, அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி செய்யப்படுற ஸ்கேன், கன்சல்டேஷன், அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் மெடிசன்ஸு, ஃபாலோ அப்பு இதெல்லாமும் கவர் ஆகணும். மினிமம் 60 days ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் 180 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4 சப்ளிமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. சில பாலிசிஸில் கார்டியாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா மட்டும், கேட்ராக்டுக்கு 40,000 ரூபா மட்டும், இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இல்லாத பாலிசியான்றதை பாருங்க. ஃபுல் சம் அஷ்யூர்ட் எனி டிசீஸ்க்கும் கவராக யூஸ் ஆகணும் உங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 5 ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கான்னு கவனிங்க. ஒரு வருஷத்தில் கிளைம் பண்ண பிறகும் சம் அஷ்யூர்ட் ரெஸ்டோர் ஆகணும். சேம் இயர் அனதர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா ஃபுல் சம் அஷ்யூர்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இஸ் எ மஸ்ட் செக். இன்றைக்கே ஒரு சிம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆடிட் பண்ணிக்கங்க. அதாவது 3 கேள்வி உங்களுக்கு கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 1, எனக்கு இப்போ இருக்கிற இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 2, அந்த கவரேஜ் போதுமானதான்றதை யோசிங்க. கொஸ்டின் நம்பர் 3, உங்கள் ஃபேமிலிக்கு அடிக்குவேட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்றதை யோசிங்க. ரிவ்யூ வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, எமர்ஜென்சி ஃபண்டு ரெடி, ஹெல்த் இன்சூரன்ஸும் ரெடி, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷங்க, நாளைக்கு உங்களுக்கு லைஃப் ரிஸ்க் ஏதாவது ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலியோட இன்கம் எப்படி வரும்? மந்த்லி இன்கம் எப்படி வரும்? உங்கள் கிட்ஸோட ஸ்கூல் ஃபீஸை யார் கட்டுவாங்க? உங்கள் ஹோம் லோன் இஎம்ஐ யார் பே பண்ணுவாங்க? உங்கள் ஃபேமிலிக்கு உங்களோட இன்கமில் இருக்கிற டிபெண்டன்ஸை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா? அதை பற்றின நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாராவது கம்பெனி இன்சூரன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுனாக்கா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் டவுட்ஸை போடுங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைட், அது எங்களோட கமிட்மெண்ட். வணக்கம், ஸ்ரீனிவாசன் சைனிங் ஆஃப்.